மக்களே, வெல்கம் டு மை சேனல். நார்மல் தோசை சாப்பிட்டு சாப்பிட்டு உங்களுக்கு வெறுத்து போயிருக்கா? அப்போது கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் தேடி வந்து எனக்கு தேங்க்ஸ் சொல்லுவீங்க. யூஸ்வலி நம்ம வீட்டிலலாம் வந்து தோசை, இட்லி அந்த மாதிரி தான் செய்வோம். ஸோ அது கொஞ்சம் இன்னும் ஹெல்த்தியாக செய்யலான்னா நான் சொல்கிற மாதிரி இந்த ரேஷியோவில் நீங்கள் பண்ணி பாருங்கள். இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு கண்டிப்பாக வந்து நம்ம ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்த மாதிரியும் இருக்கும், நம்ம ஈஸியாக செஞ்ச மாதிரியும் இருக்கும். சிறுதானியங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணுற பெஸ்ட்டு வே வந்து இட்லி ஆர் தோசை தாங்க. ஸோ கம்பு தோசை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். கம்பு வந்து லேடிஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இதில் அயன் சத்து வந்து அவ்வளோ இருக்குது. ஸோ யாருமே அனிமிக்காவே இருக்க மாட்டாங்க. இது டெய்லி உங்கள் டயட்டில் வந்து ஆட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, கம்பு தோசை வந்து ரொம்ப கிறிஸ்பியாக வரணும்னா இந்த மெஷர்மெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கிறிஸ்பியாக சூப்பராக வரும். டேஸ்ட்டு கூட அட்டகாசமாக இருக்கும். பேபிஸ்லாம் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இன்னும் ஏன் வெயிட் பண்ணுறீங்க? ரெசிபி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உடனே போய் கம்பு வாங்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. டாடா, பை பாய்.